இந்த சாக்கில் என்ன சேவட்டு வெடி பார்க்குறான் சாமி. சொல்றேன்பா, நான் செய்வேன், அது எனக்கு செய்வேன். ஆனால் இருந்தாலும் உன் கைப்பக்குவம் வந்து யாருக்கும் வராது நண்பா. என்ன சொல்கிற? உருட்டு உருட்டு உருட்டு. அடுத்தது இது என்ன நம்ம இது கொத்தமல்லி எதுக்கு? கொத்தமல்லி தலை வாசத்துக்கு. அது லாஸ்ட்டில் தானே போடுவாங்க, இப்பயே அறியல. அரிஞ்சு வைப்போம் அப்படிங்கிறியா? எஸ். இது ஆனால் கோத்தலுக்கு கூட நல்லா தெரியுது. இல்லை, நீ டக்குன்னு கேட்குற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும். அதில் நன்றி, நீ கோவத்தில் கூட நல்லா தெரியுது. வீடியோ எடுக்கின்ற பேரில் உக்காந்துட்டுக்கிறேன், எனக்கு ஒண்டியே வேலை ஆகுறான்னு ஃபீல் பண்ணுறது நல்லா தெரியுது. பத்து இஜி ஊற்றிக்கணும். ஊற்றியாச்சு நண்பர்களே. அடுத்தது எண்ணெய் நல்லா காயிட்டும். அவசரப்பட்டு போட்டோம்னா அப்புறம் அதில் ஒன்றுமே இருக்காது, கறி கறி ஆகிடும் அவர் மேலே. கருவேப்பிலை வணக்கிக்கலாம். நம்ம ஏன் அடுப்பில் சமைக்கிறோம் அப்படின்னா, நம்ம தாத்தா பாட்டி மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது, அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. அடுத்ததாக வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு வீடியோ, ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களை நீங்கள் எதை சொல் பூண்டு, அப்புறம் ஒரு வணக்கு, நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதில்ல, அந்த கறியில் இருக்கிற தண்ணியை மட்டும்தான் இது பண்ண போகிறோம். அதனால நல்லா அந்த வெங்காயம் அந்த வாசனை போகிற அளவுக்கு பொன்னிறம் நல்லா வணக்கிக்கலாம்.
கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுக்கலாம். கறியை போட்டுட்டு மீதி கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். திரும்பவும் வணங்கிக்கலாம். நம்ம இதில் வந்து தண்ணியே ஊற்ற போகிறதில்ல. தண்ணியே ஊற்றாமல் அந்த கறியில் இருக்கிற தண்ணியை வச்சே நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். அலசி எடுத்த சிக்கனை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கிண்டு. ஆனால் நல்லது நண்பர்களே, மண்பாண்டத்தில் சமைக்கிறோம் அப்படின்றப்ப ஆதி காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டன் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அப்போ எங்கே இருந்துச்சு இந்த ஸ்டவ்வு கேஸ் எல்லாம்? மண்பாண்டம் தான். எந்த ஒரு நோவு நொடி இல்லாமல் எல்லாருமே இருந்தாங்க. பட் இப்போ நம்ம எந்த அளவுக்கு அதிநவீன தேடி நம்ம போயிட்டுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம உடம்பு நமக்கு எடுத்துக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அக்கம் பக்கத்தில் நம்ம வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்லலாம், மண்பாண்டத்தை சமைங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம். லைட்டாக ஒரு கிண்டி கிண்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே கடைசியாக மிளகுத்தூளை மலைச்சாரல் மாதிரி எப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவிப்போம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி சொல்கிறது, சூரிய ஒளி அதிகமாக படுறதுனால அந்த இது கிளார் அடிக்குது. அதனால் அடுத்த வீடியோ கண்டிப்பாக இது வராதுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இன்னும் வீடியோ ட்ரை பண்ணலாம், தரமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ண விட்டுறாதீங்க. பாய்.